ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. நம்ம காவேரி பார்த்திங்கன்னா சாரியில் ரொம்ப நாள் கழித்து, அதாவது ரொம்ப மாதம் கழித்து வந்து வரப்போகிறாங்க. அது எல்லாருக்குமே செம்ம ஹாப்பியாக இருக்குது. ஐ திங்க் 10 மந்த்ஸ்க்கு அப்புறம் இப்போ தான் வந்து சாரி வியர் பண்ணுறாங்க. லாஸ்ட்டாக அவங்க எப்போ சாரி வியர் பண்ணாங்க அப்படிங்கிற அந்த காஸ்டியூம் முடியும் உங்களுக்கு வந்து அப்டேட் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்மளோட வீடியோஸில் வந்து அவ்வளோ வியூஸ் போக மாட்டேங்குது, இஷ்யூ இருக்குன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் நம்மளோட சேனலுக்கு எப்போயும் போல் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ அப்போயாச்சும் சஜஷனில் வீடியோஸ் போகும். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. காவேரியோட பர்த்டே அன்னைக்கு கோவிலுக்கு போவாங்க இல்லையா, மார்னிங் கெட்டப் படி ஆகிட்டு போவாங்க இல்லையா. ஸோ அந்த ஒரு காஸ்டியூம் தான் எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட்டாக வந்து எனக்கு தெரிஞ்சு காவேரி சாரீ வியர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம பாப்பாவோட ஃபங்க்ஷனுக்கு கூட அவங்க வந்து சாரீ வியர் பண்ணல. நம்ம எல்லாருமே வந்து ஏன் காவேரி வியர் பண்ணல. நம்ம விஜய் கூட வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னலில் வந்தார், வேஷ்டி மாதிரி தான் கட்டியிருந்தாரு, டான்ஸ்லாம் கூட ஆடிருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் ஆனால் நம்ம காவேரி வந்து நார்மலாக சுடிதாரில் தான் இருந்தாங்க. நம்ம எல்லாரும் மனசுலேயும் இருந்த கேள்வி, ஏன் காவேரிக்கு ட்ரெடிஷ்னல் கொடுக்கல, ஈவன் யமுனாக்கெலாம் கொடுத்தாங்க, ஏன் இவங்களுக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லி எல்லாருக்குள்ளேயுமே ஒரு வருத்தம் இருந்துச்சு. பட் அந்த வருத்தம் நிறைவேறுற மாதிரி ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போது 2 பேரும் சேம் காஸ்டியூம் ட்வின்னிங்கில் வேஷ்டி சட்டையில் ட்ரெடிஷ்னலில் வர போகிறாங்க அப்கமிங் எபிசோட்ஸ். அதுக்கு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டுருக்கோம். பட் அதில் சம்பவமே காத்துட்ருக்கு போல். ஃபங்க்ஷன்னா சம்பவம் இல்லாமல் இருக்குமா, அந்த சம்பவம் என்னங்கிறது எனக்கு ஒரு கெஸ் இருக்குது, அடுத்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இதுதான் எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட்டாக காவேரி சாரி வியர் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை இதுக்கப்புறம் எப்பயாச்சும் வியர் பண்ணியிருந்தாங்க, அவங்களோட பர்த்டேக்கு அப்புறம் எப்பயாவது வியர் பண்ணியிருந்தாங்க, உங்களுக்கு எதுவும் ஐடியா இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு இந்த 10 மந்த்ஸ் முன்னாடி அவங்களோட பர்த்டே தான் லாஸ்ட்டாக அவங்க வியர் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேபி நான் கூட தப்பாக சொல்லலாம், தப்பாக சொல்லியிருந்தா சாரி. உங்களோட கருத்து உங்களுக்கு எதுவும் ஐடியா இருந்தால் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.